அதை நினைச்சுதான் தமிழ் நான் நிம்மதியே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா இல்லாம கூட என்னால வாழ்க்கையை கடக்க முடியும். ஆனா நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம்ப்பா. நம்ம 2 பேருக்குமே அம்மா வேண்டாம். என்னாலையும் நீங்க இல்லாம இருக்க முடியாது. எனக்கு என் ஆதி அப்பா வேணும். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா. இல்ல தமிழ், அது வேண்டாம். உங்க அம்மாவுக்கு என்னையும் உன்னையும் தான் எப்பவும் பிடிக்கும். இப்போ என்ன பிடிக்காம போனதுனால உன்னை மட்டும்தான் அவங்க நம்பி இருப்பாங்க. நீயும் இப்ப அவங்க கூட இல்லைன்னா அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நான் உங்க அம்மா கூட இல்லைன்னாலும் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் தமிழ். அப்பப்ப நான் வந்து உன்னை பார்த்துப்பேன். ஆனா எனக்கு எப்போ உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. அது நம்ம கையில இல்ல தமிழ், உங்க அம்மா கையில தான் இருக்கு. அவங்களுக்கு நடந்த உண்மைய சரியா புரிஞ்சு என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாதான் நம்ம 3 பேரும் ஒன்னாவே இருக்க முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னு வாழ்ந்துட்டு இருக்கணும். எனக்கு என்னமோ உங்க அம்மா மாறுவாங்கன்னு தோணல தமிழ். தமிழ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். பாரதி, தமிழ் வா, வாடி வா. ஏங்க டீ. ஏதா லட்சுமி, இந்த தோரசிங்கம் கணக்கு அப்படியே இருக்கே, என்னாச்சு? பருத்தியை போட்டு வந்து மொத்த அமௌண்ட்டையும் கொடுக்குறேன்னு சொன்னா. இல்லங்க, இப்ப என்கிட்ட எதுவும் தரல. அத்தை, என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை போய் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஏண்டி சலிச்சுக்கிற? ஏன் பேத்தியா நான் ரெடி பண்றேன். உனக்கு என்ன வந்துச்சு? அழகி. அப்படி சொல்லு பாட்டி. ஏண்டி லட்சுமி, இவளுக்குன்னு தாலி பிரிச்சு போடலையா? எத்தனை நாளைக்கு இப்படி மஞ்ச கைத்தோட சுத்திக்கிட்டு இருப்பா? ஆம், நானும் அப்படி இருக்க சொன்னேன். உங்க பேத்தி தான் ஒரு நாளைக்கு மாறி மாறி ஒன்னு பேசிட்டு இருக்கா. அவ சொன்னாதானே செய்ய முடியும். ஏய், புள்ள எதுக்கு திட்டிட்டு இருக்கிறவ? அதுக்கு தேவைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கும்ல. எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பையன் இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறான். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறோம். அப்புறம் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஏன் கூறு கட்ட பயல, சும்மா சும்மா அதையே ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்காதடா. என் பேத்தி மொத மாதிரி எல்லாம் கிடையாது. இவளுக்கு ஏத்த சரியான ஆளு அழகர்தேன். இவர்தா என்னைக்கு இருந்தாலும் ஆண்டாளு என் மகதான். அதுக்கப்புறமேல் தான் அவனுக்கு பொண்டாட்டி. அப்ப கடைசி வரைக்கும் நீங்களே உங்க மகளை மடியில போட்டு தாளாட்டிக்கோங்க. ஏய் இதாரு, நீங்க வேணா அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. ஆனா எனக்கும் சரி என் மவளுக்கும் சரி அந்த அழகர் பையன் வேண்டாத பையன்தான். என்ன காலங்காத்துல என் பேர்ல பட்டிமன்றம்?
அது ஒண்ணும் இல்லடா, இவளுக்கு தாலி பிரிச்சு போடணும், ம் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நானே அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனை நாளைக்கு என் முன்னாடி மஞ்சள் கயிறோட சுத்திட்டு இருப்பா? அவளும் எங்க அத்தை மாதிரி 5 பவுன்ல கெத்தா சங்கிலி போட்டு சுத்த வேண்டாமா? இல்லை, அதெல்லாம் முறையா கல்யாணம் முடிஞ்சு புறவாசல் வழியா வர்றாங்க பாரு, அந்த மருமகனுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து கொடுக்குற மறுவாதை அது. இங்கதான் எதுவும் முறைப்படியே நடக்கலையே. மொர வாசல் வழியா வந்தா என்ன, பின் வாசல் வழியா வந்தா என்ன? யாரும் முறை தவறி வரல. அப்புறம் என்ன நடந்தாலும் ஆண்டாள் தான் என் பொஞ்சாதி, நான் தான் அவன் புருஷன். அதை அவனாலையும் மாற்ற முடியாது. இல்லை, இதெல்லாம் அன்னைக்கு பந்தயம் போடும்போது யோசிச்சிருக்கணும்டா. எலெக்ஷன்ல தோத்தா வீட்டை விட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிற நீயே, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அதெல்லாம் நான் வச்சுட்டு தான் சொல்றேன். ஆண்டாள் என் பொண்டாட்டிக்கிறதும் மாறாது, நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறேங்கிறதும் மாறாது. டேய், அத ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம்டா. அது வரைக்கும் ஆண்டாளு என் மகதான், உன் பொஞ்சாதி கிடையாது. நீங்க 2 பேரும் இப்படி மல்லு கட்டிட்டே இருங்க, நாங்க எங்க பேத்திக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறோம். ஏ லட்சுமி, ஆண்டாளுக்கு நாத்தனார் முறையில இருக்கிற ஒரு 4-5 பேரை கூட்டிட்டு வா. இன்னைக்கு சாயங்காலமே ஆண்டாளுக்கு தாலி பிரிச்சு போட்டுரு. சரிங்க அத்தை. அதா இந்தாரு, எலெக்ஷன் முடியற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டேன். அப்படி அதை மீறி ஏதாவது செஞ்சாட்டு வச்சுக்க, சல்லி பைசா கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லி போட்டேன். இந்தாருங்க அத்தை, இந்த ஆள் எதுவும் பண்ண வேண்டாம். என் மொண்டாட்டிக்கு நான் தங்கத்துல தாலி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க ஆளுங்களை வர சொல்லுங்க. என் பொண்ணு கழுத்துல தொங்குற தாலி ஒண்ணு அப்பங்காசுல வாங்கினதா இருக்கணும், இல்லன்னா அவளை கட்டினவன் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்துருக்கணும். இவன் அந்த சங்கர் பையன் கொடுத்த ரூபாய் வாங்கித்தானே இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அந்த ரூபால வாங்கின தாலி என் பொண்ணு கழுத்துல தொங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். அதையும் மீறி வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது சொல்லிவிட்டேன். பாட்டே, நான் எதுக்கு அடுத்தவங்க காசுல வாங்கி தர போறேன்? 24 மணி நேரம் நான் என்ன சும்மாவா உட்காந்துருக்கேன்? வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு நான் என் சொந்த காசுல தான் வாங்கி தருவேன். சொல்லுங்க அந்த ஆள்கிட்ட. ஆமா, இவர் அப்படியே ஜில்லா கலெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரூபா அப்படியே கொட்ட போகுது வந்து. ஏன் இந்த உலகத்துல கலெக்டர் வேலை மட்டும்தான் இருக்குதா? வேற வேலையெல்லாம் கிடையவே கிடையாதா? நீர் எந்த ஊர் கலெக்டரா இருந்து இவ்வளவு சொத்து சேர்த்திரு? சும்மா விவசாயம் தானே பாத்தீங்க, விவசாயம் பார்த்து தானே சொத்து சேர்த்தீங்க. உங்களாலே இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியுதுன்னா என்னால இதுக்கு மேலேயே சம்பாதிக்க முடியும். அத நீங்க ஊரை கூட்டி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் என் பொண்டாட்டிக்கு என் சொந்த காசுல புடவை நகையை வாங்கிட்டு வரேன். சவடாலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன் மொகரி. ஏ ஆண்டாளு, நீ கொடுத்து வச்சுவடி. இந்தாடி. நான் இங்க இருக்கேன். இந்தா. ஆதியப்பா வீட்ல இல்ல. நான் ஒண்ணு அவரை தேடலையே. எங்கடி போனாரு? யார கேக்குற? நான் யார கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? இப்பதானே அவரை தேடலன்னு சொன்ன. காலையில நீ ஸ்கூலுக்கு போனதுல இருந்து அவர் ஆளையே காணோம். அதனால தான் கேட்டேன். நான் ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து அவரை நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் அழகர் மாமாவும் அவரை தேடி போயிருக்காரு.
இல்லங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன்லங்க, அப்புறம் என்ன? எனக்கு தேவைன்னா நானே வாங்கிக்கிறேன். போனை வைங்க. சரிம்மா, நான் உள்ள போய் விளையாடுறேன். ஸ்விட்ச் ஆஃபா? என்னாச்சு? ஏன் அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? எங்க போயிருக்காரு? நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பாரதி. நீங்க உங்க முடிவுல இருந்து மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களை விட்டு போலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டேன் பாரதி. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்களும் உங்களை மாத்திக்கவும் மாட்டீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. நீங்க அடிக்கடி கேட்பீங்கல்ல, என்னை நிம்மதியா இருக்க விடுங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இனிமே நான் உங்க நிம்மதியும் கெடுக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது உங்களை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன். நீங்க தேடினாலும் கிடைக்காத, நானே உங்களை தேடினாலும் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போறேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் இல்ல பாரதி. இந்த நிமிஷத்தோட நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். தமிழை மட்டும் நல்லா பாத்துக்கங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. என்னைக்கும் என் மனசுல நீங்களும் தமிழும் இருப்பீங்க. நீங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பீங்க. குட் பை பாரதி. இது என்ன பாரதி நியாயம்? நான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் அது உங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா என்னோட இதயம் மட்டும் நல்லா இருக்கணும். பாருங்க பாரதி, இத்தனை நாளா நீங்க தானே என்ன வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள உங்களை நீங்க மாத்திக்கிட்டு என் கூட சேர்ந்து வாடுற வழியை பாருங்க. இல்லைன்னா நான் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். கண்டிப்பா உங்களை விட்டு நான் போயிடுவேன். யாரு? யாரு?
யாரு கதவை போட்டுது? கதவை திறங்க, கதவை திறங்கன்னு சொல்றேன்ல. ஹாய். பார்த்துட்டேன். நீங்க லெட்டரை படிச்சதையும் அதுக்காக கதறி அழுததையும் பார்த்துட்டேன். நான் ஒன்றும் அழலையே. மரம் சும்மா இருந்தாலும் இந்த காத்து சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்க வாய் என்னை வெறுத்து வெறுத்து பேசினாலும் உங்க மனசு என்னை தேடுறது எனக்கு புரியுது பாரதி. காலையில இருந்து என்னை பார்க்காம நீங்க எவ்வளோ டென்ஷனா இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். பாரதி, எதுக்கு இந்த வேஷம்? ஏன் உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க? போதும் 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 போதும். இதுக்கு மேலேயும் என்னை வெறுக்கிற மாதிரி நீங்க நடிச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். என்ன பாரதி, எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போறீங்க. நான் ஒன்றும் உங்களை தேடி இங்க வரல. ஆ, இன்னைக்கு ஆண்டாளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். பாரதி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போய் சொல்லிட்டே இருக்க போறீங்க? ஆ? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க முதல்ல வந்து கதவு தரங்க. சரி, அப்போ நீங்க என்ன தேடல. ம், தேடல. பாரதி, எனக்கா நீங்க அழுதீங்கல்ல? நான் இப்போ ஒன்றும் அழல, எப்பவும் அழவும் மாட்டேன். வேணாம் பாரதி, எப்படி நீங்க என் கூட வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் அதுபடி நடந்துக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் உங்களை விட்டு உண்மையாவே போயிடுவேன். அது உங்க இஷ்டம். அப்படியே நீங்க போனாலும் நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். சரி, அப்போ ஓகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். யார்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பத்தி தானே பேச போறீங்க. அப்ப அது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. உங்களை பத்தி நான் எங்க பேசணும்? நான் என்ன பத்தி தான் பேச போறேன். அதான் யார்கிட்டன்னு கேக்குறேன். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா? உங்களுக்கு நான் இல்லாம போனாதான் என் அருமை என்னன்னு நல்லா தெரியும். நீங்க படிச்ச இந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மையாகும்.